ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.9ல சம் நம்பர் 1 பார்க்க போகிறோம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். y is equal to px where p is an element of z. z அப்படிங்கிறது வந்து இன்டீஜர்ஸ் டினோட் பண்ணது இல்லையா? ஸோ p அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்வேஸ் பாசஸ் த்ரூ த டேஷ். எப்போவுமே வந்து எது வழியாக பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, பி அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது வந்து இசட்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எக்ஸுக்கு நம்ம எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்து நம்ம லைன் வரையும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எக்ஸுக்கு எந்த வேல்யூ வேணாலும் கொடுக்கும்போது ஜீரோங்கிற வேல்யூவும் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த ஒய்யோட வேல்யூ வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஆகிடும். ஸோ எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0 ஆகும் இல்லையா, அப்போ அது வந்து கண்டிப்பாக ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும். ஸோ y is equal to px where p is an element of z always passes through the origin. origin அப்படிங்கிறது வந்து 0 0. ஸோ எக்ஸுக்கு 0ங்கிற வேல்யூ கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0 ஆகுது அப்படின்னா அது வந்து ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் ஆல்வேஸ் பாசஸ் த்ரூ த ஆரிஜின். 0,0ன்னு போட்டுருக்கோம். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். The intersecting point of the line x is equal to 4 and y is equal to -4 is dash. ஓகே, ஸோ x is equal to 4 அப்படிங்கிற லைனும் y is equal to -4 அப்படிங்கிற லைனும் எந்த பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ x is equal to 4 அப்படிங்கிற லைன் எப்படி இருக்கும்னா, x is equal to 4 அப்படிங்கிற லைன் வந்து இந்த எக்ஸோட வேல்யூ 4 அப்படிங்கிற இடத்துல வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லையா. அடுத்து y equal to -4 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ -4ன்னு இருக்குது. ஸோ அந்த இதுக்கு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ 4ம் ஒய்யோட வேல்யூ -4ம் இருக்கிற இடத்துல தான் அது இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ 4, -4. ஸோ அது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து 4, -4. அடுத்த சம் பார்க்கலாம். ஸ்கேல் ஃபார் த கிவன் கிராஃப். ஸோ ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, அதோட ஸ்கேல் வந்து நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. ஆன் த எக்ஸ் ஆக்சஸ் 1 cm ஈக்குவல் டு டேஷ் யூனிட்ஸ். ஸோ எக்ஸ் ஆக்சஸுங்கிற லைனில் ஒரு சென்டிமீட்டரும் எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் என்ன மாதிரி இருக்குது, 0க்கு அடுத்து 3, 6, 9ன்னு இருக்கு இல்லையா. அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொரு சென்டிமீட்டரும் நமக்கு 3 யூனிட்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஸ்கேல் எழுதும் போதும் ஆன் த எக்ஸ் ஆக்சஸ் 1 cm ஈக்குவல் டு 3 யூனிட்ஸ் அப்படின்னு 3, 6, 9 அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு சென்டிமீட்டர்ஸ்க்கும் வந்து 3 யூனிட்ஸ் டிஃபர் ஆகுது இல்லையா, அதுதான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். அடுத்து ஒய் ஆக்சஸ் 1 cm ஈக்குவல் டு டேஷ் யூனிட்ஸ். இப்போ அடுத்து ஒய் ஆக்சஸை செக் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா 0, 25, 50, 75ன்னு இருக்குது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரென்ஸ் வந்து 25 டிஃபர் ஆகிருக்குல்ல. இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 25. ஸோ இந்த ஒரு சென்டிமீட்டரும் நமக்கு 25 யூனிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன் த எக்ஸ் ஆக்சஸ் 1 cm ஈக்குவல் டு 3 யூனிட்ஸ், ஒய் ஆக்சஸ் 1 cm ஈக்குவல் டு 25 யூனிட்ஸ். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 2 சம் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் 1,1, 2,2, 3,3 லை ஆன் அ சேம் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் லை ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, செக் பண்ணிடலாம். 1,1 அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ஆக்சஸில் 1, ஒய் ஆக்சஸில் 1. ஸோ இங்கே இருக்குது. அடுத்து 2,2 அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ஆக்சஸில் 2, ஒய் ஆக்சஸ்லேயும் 2. ஸோ இங்கே இருக்குது. அடுத்து 3,3 அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ஆக்சஸில் 3, ஒய் ஆக்சஸில் 3. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல லை ஆயிருக்கு. இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் கிடைக்குது இல்லையா. க்ராஸாக இருந்தாலும் இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் லை ஆயிருக்கு. ஸோ கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். y is equal to -9x not passes through the origin. ஸோ y is equal to -9x அப்படிங்கிறது வந்து ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம fill in the blanksலேயே பார்த்தோம் இல்லையா. அது எந்த கோஎஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் எக்ஸோட வேல்யூ நம்ம 0 கொடுக்கும்போது அதை மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும் இல்லையா. எக்ஸோட வேல்யூ 0 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0 ஆகிடும். -9 × 0ன்னு சொல்லும்போது ஒய்யோட வேல்யூ 0 ஆகிடும் இல்லையா. அப்போ அது கண்டிப்பாக ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஎக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னாலே அது வந்து ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுங்கிறது தான் நம்ம fill in the blanksல பார்த்தது. இதில் வந்து do not pass through the origin அப்படின்னு சொன்னதுனால this is a false statement. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். will a line pass through 2,2 if it intersects the axis at 2,0 and 0,2. ஸோ 2,0 and 0,2 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில் வந்து க்ராஸ் ஆகிற ஒரு லைன் வந்து 2,2 அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க.
ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணி அதை ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். 2,0 அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ஆக்சஸில் 2, 0 வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ ஒய் ஆக்சஸ்க்கு போகலை. அடுத்து 0,2 அப்படின்னு சொல்லும்போது 0, 2 வந்து அப்படியே மேலே போகணும் இல்லையா? ஸோ இதுதான் இந்த லைன் இந்த 2 பாயிண்ட்ஸ் வழியாகவும் பாஸ் ஆகிற லைன் வந்து 2,2 வழியாக பாஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணும்போது அது 2,2 வழியாக பாஸ் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோன்னா 2,2 எங்கே இருக்குது? 2 இங்கே இருக்குது. ஸோ ஒய் ஆக்சஸோட 2 இங்கே இருக்குது. ஸோ அது வழியாக பாஸ் ஆகலை இல்லையா? இந்த 2 பாயிண்ட்ஸ் வழியாகவும் பாஸ் ஆகிற ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 2,2 வழியாக பாஸ் ஆகலை. ஸோ will a line pass through 2,2 if it intersects the axis at 2,0 and 0,2? No, the line will not pass through 2,2 அப்படின்னு finish பண்ணிடணும். No, the line will not pass through 2,2. That's all. இன்னைக்கு exercise 3.9ல sum number 4 பார்க்க போகிறோம். A line passing through 4,-2 and intersects the y-axis at 0,2. Find a point on the line in the second quadrant அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு லைன் வந்து 4,-2 வழியாக பாஸ் ஆகிட்டு y-axisல வந்து 0,2ல இன்டர்செக்ட் ஆகும்போது அந்த லைன்லேயே இன்னொரு பாயிண்ட் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்லேருந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 4,-2 எங்கே இருக்குன்னு பிளாட் பண்ணிடலாம். 4,-2 அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 4 எடுத்துக்கணும். 4 அப்படியே எக்ஸ் ஆக்சிஸில் 0லேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 4க்கு போங்க. அதுக்கப்புறம் வந்து -2 வேணும் இல்லையா? ஸோ ஒய் ஆக்சிஸில் வந்து -2 அப்படின்னு சொல்லும்போது 4th குவாட்ரண்ட்டில் இருக்குது. மைனஸ் வந்து கீழே இருக்கு இல்லையா? ஸோ -2 வரைக்கும் நம்ம போகிறோம். ஸோ இங்கே தான் இருக்குது நம்மளோட 4,-2. ஓகே, அதுக்கு அடுத்து அதோட ஒய் ஆக்சிஸில் வந்து இந்த லைன் வந்து எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னா 0,2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 0க்கு அப்புறம் ஒய் ஆக்சிஸில் 2 அப்படின்னு சொல்லும்போது +2. ஸோ ஒரு லைன் வந்து இந்த 2 பாயிண்ட்லேயும் மீட் ஆகும்போது செகண்ட் குவாட்ரண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்டை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த 2 லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரையும் போது இது வரைக்கும் வருது. இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோன்னா ஓகே. ஸோ நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் எதுலேருந்து வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அதோட ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் வந்து குவாட்ரண்ட் வந்து வரும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்க்கு அடுத்து இந்த பக்கம் இருக்கிறது செகண்ட் குவாட்ரண்ட், அடுத்து கீழே இங்கே வந்து தேர்ட் குவாட்ரண்ட், அடுத்து இருக்கிறது ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ நமக்கு தேவையான பாயிண்ட் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்லேருந்து இந்த லைன்லேயே, ஸோ இதே லைனில் செகண்ட் குவாட்ரண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த பாயிண்ட்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸில் -1,3 எடுத்துக்கலாம். இல்லை இந்த பாயிண்ட் சூஸ் பண்ணும்போது இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் -2, ஒய் ஆக்சிஸில் 4. ஸோ -2,4 எடுக்கலாம். அடுத்து இந்த பாயிண்ட் அப்படி எடுத்துட்டோன்னா -3,5. ஸோ ஏதாவது ஒரு பாயிண்ட் கேட்டுக்கிறதுனால -1,3 எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து -1,3 இஸ் அ பாயிண்ட் ஆன் த லைன் இன் த செகண்ட் குவாட்ரண்ட். தட்ஸ் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.9ல சம் நம்பர் 5 பார்க்க போகிறோம். If the points P 5,3, Q -3,3, R -3, -4 and S form a rectangle, then find the coordinate of S. ஸோ பாயிண்ட்ஸ் வந்து P, Q, R வரைக்கும் கொடுத்துட்டாங்க. S வந்து என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த PQRS வந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மற்ற பாயிண்ட்ஸை நம்ம மார்க் பண்ணால் எஸ்ங்கிற பாயிண்ட்டோட கோஆர்டினேட் என்னங்கிறத நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ கிராஃபில் வந்து இந்த PQRோட பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து P வந்து 5,3 பிளாட் பண்ணணும். P வந்து 5,3 சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ 0லேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் 5க்கு போங்க. 5,3 வந்து +3 அப்படிங்கிறதுனால நம்ம மேலே போகிறோம். ஒய் ஆக்சிஸில் 3 வரைக்கும் நம்ம போகிறோம். ஸோ இங்கே இருக்குது நம்மளோட ஒய் ஆக்சிஸோட 3. ஸோ இதுதான் நம்மளோட P 5,3. அடுத்து Q வந்து -3,3 கொடுத்துருக்காங்க. ஸோ Qவோட எக்ஸ் ஆக்சிஸ் வந்து -3 கொடுத்துருக்காங்க. ஸோ -3,3 3 வந்து திரும்ப இங்கே ஒய் ஆக்சிஸில் மேலே இருக்கு இல்லையா? 3 +3. ஸோ இங்கே போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 0லேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் என்ன நம்பரோ அது வரைக்கும் வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸ் சைடு மூவ் ஆனிங்கன்னா
உங்களுக்கு கரெக்டான பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட கியூப் -3, 3. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆரோட வேல்யூ வந்து -3, -4. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் வந்து -3 வரைக்கும் போகிறோம். 0லேருந்து -3 வரைக்கும் வாங்க. அதுக்கு அடுத்து ஒய் ஆக்சஸில் -4 வரைக்கும் வர சொல்லியிருக்காங்க. ஸோ -4 அப்படின்னு சொல்லும்போது கீழே போகணும் இல்லையா? ஸோ -4 வந்து இங்கே இருக்குது. -3லேயே அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா -4 எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட் ஆர் -3, -4. ஸோ நம்மளுக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்டாங்கிள்னு சொல்லும்போது ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணோன்னா ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு லென்த் கிடைக்கும் இல்லையா? இது ஒரு பிரெத்து. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த எஸ் கோஆர்டினேட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா கரெக்டாக இது வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னால இதோட லென்த் வரைக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம போட போகிறோம். அதே போல் பிரெத் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? ஸோ இங்கே இருக்கும் நம்மளோட ஆப்போசிட் சைட் ஈக்குவல் இன் லென்த்துங்கிறதுனால கரெக்டாக நம்ம ப்ளாட் பண்ணோன்னா இந்த பாயிண்ட் தான் எஸ் கோஆர்டினேட்டாக இருக்கணும் இல்லையா? இது வந்து ஒரு கரெக்டான ரெக்டாங்கிளாக கிடச்சிருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன பாயிண்ட் வருது அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸில் 5க்கு போயிருக்கு, ஒய் ஆக்சஸில் -4. ஸோ 5, -4 is our S coordinate. That's all. So S coordinate is 5, -4. That's all. இன்னைக்கு exercise 3.9ல sum number 6 பார்க்க போகிறோம். A line passes through 6, 0 and 0, 6 and another line passes through -3, 0 and 0, -3. What are the points to be joined to get a trapezium? So 2 லைனோட பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன் வந்து 6, 0 and 0, 6 வழியாக பாஸ் ஆகுது. அடுத்த லைன் வந்து -3, 0, 0, -3 இந்த 2 பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுற 2 லைன்ஸை எந்தெந்த பாயிண்ட்ஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு ட்ரபீஷியம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரபீஷியமோட கண்டிஷன் என்ன அப்படின்னா 2 ஆப்போசிட், அதாவது ஒரு ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் பேரலாக இருக்கும், அடுத்த ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்காது இல்லையா? ஓகே, நம்ம இப்போ கொடுத்துருக்குற பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணி 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 6, 0 பிளாட் பண்ணலாம். 6, 0 அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ஆக்சஸில் 0லேருந்து ஃபஸ்ட்டு 6 வரைக்கும் போய்க்கலாம். அடுத்து 0, ஒய் ஆக்சஸில் 0 அப்படின்னா நம்ம மூவே ஆகலை, ஒய் ஆக்சஸ் சைடுக்கே போகல. இதுதான் ஒய் ஆக்சஸோட 0 இல்லையா? ஸோ இதுதான் 6, 0. அடுத்து வந்து 0, 6. 0 எக்ஸ் ஆக்சஸில் 0, ஒய் ஆக்சஸில் 6 வரைக்கும் போகிறோம். ஸோ இங்கே இருக்குது +6 அப்படிங்கிறனால மேலே போகணும் இல்லையா? ஸோ இதுதான் 0, 6. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகே, அடுத்து -3, 0 பிளாட் பண்ணோம் இல்லையா? -3. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் -3, 0ன்னு சொல்லும்போது ஒய் ஆக்சஸோட 0 இதுதான். ஸோ -3, 0. அடுத்து வந்து 0, -3 எக்ஸ் ஆக்சஸில் 0, ஒய் ஆக்சஸில் -3. ஸோ ஒய் ஆக்சஸில் -3 அப்படின்னா கீழே வரணும் இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட 0, -3. ஓகே, இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிடலாம். ஓகே, இப்போ இது ரெண்டும் வந்து பேரலல் லைன்ஸாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 லைன்ஸுமே பேரலல். ஸோ இப்போ நம்ம வந்து எந்த பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு ட்ரபீஷியம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இப்போ 0, -3 கூட 6, 0வை ஜாயின் பண்ணிடலாம். அதே போல் -3, 0 கூட இந்த 0, 6 ஜாயின் பண்ணோன்னா நமக்கு ஒரு ட்ரபீஷியம் ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஓகே, ஜாயின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரையணும். அதே போல் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிடலாம். ஸோ ஒரு ஆப்போசிட் சைடு வந்து பேரலாக இருக்குது, அடுத்த ஆப்போசிட் சைடு வந்து பேரலாக இல்லை. ஸோ இப்போ நம்ம எந்த 2 பாயிண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணோம்னா 0, -3 அண்ட் 6, 0.
அடுத்து இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணிக்கோ, -3,0 and 0,6. -3,0 and 0,6, 0, -3, 6,0 are joined to get a trapezium. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணோம். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு trapezium ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.9ல சம் நம்பர் 7 பார்க்க போகிறோம். Find the point of intersection of the line joining points -3, 7, 2, -4 and 4,6, -5, -7. அதாவது இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைனையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைனையும் இன்டர்செக்ட் பண்ணும் இல்லையா ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்டர்செக்ஷன் அப்படின்னா அது ரெண்டும் இந்த லைனும் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தீஸ் லைன்ஸ் அண்ட் ஆல்சோ தேர் இன்டர்செக்ஷன் வித் த ஆக்சஸ். ஸோ இப்போ இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ரெண்டு இடத்துலையுமே மீட் பண்ணும் இல்லையா, அந்த பாயிண்ட் அந்த இன்டர்செக்ஷன் ஆக்சஸ் கூட இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்ஸையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு லைனுமே வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் எந்த இடத்த டச் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம 5 பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த லைன் ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ரெண்டு இதுலேயும் இன்டர்செக்ட் ஆகும் இல்லையா எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அது ஒரு 2. அதுக்கு அடுத்து இந்த லைனை வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ரெண்டு இடத்துலையும் டச் பண்ணோம் இல்லையா அந்த 2 பாயிண்ட்ஸையும் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து -3,7, 2, -4 பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணி அந்த லைனை வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து -3,7. ஸோ 0லேருந்து -3க்கு போகணும். -3,7 சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 7 அப்படிங்கிறது வந்து +7 ஒய் ஆக்சஸில் ப்ளஸ் சைடுக்கு போகிறோம், +7. ஸோ அந்த -3லேயே மேலே அந்த 7 வரைக்கும் நம்ம போனோம்னா அதுதான் நம்மளோட பாயிண்ட் -3,7. அடுத்த பாயிண்ட் வந்து 2, -4 இல்லையா. ஸோ 0லேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸ்லேயே அப்படி 2 கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் -4 ஒய் ஆக்சஸில் நமக்கு -4 வேணும் இல்லையா. ஸோ கீழே போகிறோம் -4 இங்கே இருக்குது நம்மளோட அந்த 2லேயே நம்ம இப்படி கீழே வந்தோம்னா -4 வரைக்கும் போகும்போது நம்மளுக்கு அந்த பாயிண்ட் கிடச்சிடும். ஸோ திஸ் இஸ் 2, -4. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த லைனை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த 2 பாயிண்ட்ஸையும் நமக்கு ஜாயின் பண்ணும்போது ஒரு லைன் கிடைக்கும் இல்லையா. இப்போ இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸில் எந்த இடத்துல மீட் பண்ணுதுன்ற மாதிரி ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க இல்லையா. அதுதான் வந்து அது ஆக்சஸில் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் ஆக்சஸில் இது எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு இந்த லைன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாயிண்ட்டு. ஸோ இதில் 0க்கு அப்புறம் வந்து நமக்கு 10 லைன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் 1 சென்டிமீட்டர் இருக்கும் நம்ம ஸ்கேலில் இருக்கிற மில்லிமீட்டர் மாதிரியே. ஸோ 0க்கு அடுத்து இருக்கிறது 0.1, இதுக்கு அடுத்து இருக்கிறது 0.2. ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சஸில் வந்து நமக்கு 0.2ல் டச் ஆகிருக்கு, ஒய் ஆக்சஸ் கிடையாது. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சஸில் எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னா 0.2, 0. அடுத்து ஒய் ஆக்சஸில் இந்த லைன் வந்து ஒய் ஆக்சஸில் எந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த பாயிண்ட் அப்படின்னா 0க்கு அடுத்து இந்த இடத்துலையும் அதே போல் தான் குட்டி குட்டி லைன்ஸ் பார்க்கும்போது 0.1, 0.2, 0.3 அப்படிங்கிற பாயிண்டில் டச் ஆகிருக்கு. ஸோ 0.0 ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஆக்சஸில் 0, ஒய் ஆக்சஸில் பார்க்கும்போது 0.3 கிட்ட வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த லைன் வந்து ஆக்சஸில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ அடுத்த லைன் ட்ரா பண்ணிடலாம். நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா 0.2, 0, 0, 0.3 ஆர் த 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் லைன் வித் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம ட்ரா பண்ண வேண்டிய லைன்ஸ்க்குரிய பாயிண்ட்ஸ் வந்து 4, 6, -5, -7. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸையும் பிளாட் பண்ணி அந்த லைனை ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 4, 6 பிளாட் பண்ணணும். ஸோ 0லேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸ்லேயே 4 வரைக்கும் போய்க்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒய் ஆக்சஸ்க்கு வந்து நம்ம 6 பிளாட் பண்ணணும் இல்லையா. ஸோ 6 அப்படிங்கிறது ப்ளஸ் நம்பருங்கிறதுனால மேலே போயிடும், +6க்கு வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும்போது இதுதான் நம்மளோட 4, 6. அடுத்து நம்ம பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து -5, -7. ஸோ 0லேருந்து ஃபஸ்ட்டு -5க்கு போகணும். எக்ஸ் ஆக்சஸில் ஃபஸ்ட்டு -5க்கு போயாச்சு. அடுத்து ஒய் ஆக்சஸில் -7 இல்லையா. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக -7 வரைக்கும் வரும்போது நம்மளோட பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் -5, -7.
இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு இன்னொரு லைன் கிடைக்கும் இல்லையா? இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ 4, 6 -5, -7 ஜாயின் பண்ணும்போது இந்த 2 லைனும் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்டையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இங்கே இருக்குது. 2 லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இப்போ இந்த 2 லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து திரும்பவும் ஒய் ஆக்சிஸில் இருக்கிற ஒரு பாயிண்ட் தான். அதுதான் 0,0.3. அதே போல் இந்த லைன் வந்து ஒய் ஆக்சிஸ்லேயும் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் எங்கே கட் ஆகுதுங்கிற பாயிண்ட்டையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுவும் வந்து ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணுற பாயிண்ட் அதே தான் 0,0.3. எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கும்போது இது வந்து நெகட்டிவ் சைடுக்கு போகுது இல்லையா? ஸோ இது வந்து 0.1 இதுக்கு அடுத்த லைன். ஸோ 0.2. ஸோ -0.2ன்னு போடணும். ஒய் ஆக்சிஸில் இல்லை. ஸோ ஒய் ஆக்சிஸில் 0 தான். ஸோ திஸ் இஸ் த ஒய் ஆக்சிஸ் மீட்டிங் பாயிண்ட் ஃபார் திஸ் லைன். இப்போ நம்ம -0.2, 0, 0,0.3 are the 2 points of intersection of the second line with the x-axis and y-axis. x-axis கூடயும் y-axis கூடயும் நம்மளோட செகண்ட் லைன் வந்து இந்த 2 பாயிண்ட்லேயும் மீட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து 0,0.3 is the point of intersection of both the lines. ஸோ 2 லைன்ஸோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்டிருந்தாங்க இல்லையா? தட் இஸ் 0,0.3. தட்ஸ் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.9ல் சம் நம்பர் 8 பார்க்க போகிறோம். ட்ரா த கிராஃப் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். x is equal to -7 கொடுத்துருக்காங்க. ஸோ x is equal to -7 அப்படின்னு சொல்லும்போது ஒய்யோட வேல்யூ வந்து எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ x, y அப்படின்னு போட்டுட்டோன்னா எக்ஸோட வேல்யூ வந்து -7 தான். எல்லா இதுலேயுமே -7 தான் இருக்க போகுது. ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம மிடில் இருந்து ஆரம்பித்தோம்னா 0லேருந்து 1, 2 கொடுக்கலாம். இந்த பக்கம் வந்து -1, -2 கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸோட வேல்யூ தான் ஃபஸ்ட் எழுதுவோம் இல்லையா? -7, -2. அடுத்தது வந்து -7, -1, -7, -0, -7, -1, -7, 2. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பிளாட் பண்ணி அந்த லைனை ட்ரா பண்ணோம்னா அதுதான் x is equal to -7. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிடலாம். -7, ஸோ 0லேருந்து எக்ஸ் ஆக்சஸில் -7ன்னு சொல்லும்போது லெஃப்ட் சைடில் போகணும் இல்லையா? -7, -2 அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்தோன்னா இதுதான் -7, -2. அடுத்த பாயிண்ட் வந்து -7, -1 இல்லையா? ஸோ இங்கே இருக்குது -7, -1. அடுத்து -7, 0 அப்படின்னு சொல்லும்போது இந்த லைனில் இருக்குது. திஸ் இஸ் -7, 0. அடுத்து -7, 1 அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்குது -7, 1. அடுத்து -7, 2 அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்குது. திஸ் இஸ் -7, 2. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு லைன் வரைஞ்சோம்னா அதுதான் x is equal to -7. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோன்னா இதுதான் x is equal to -7. ஸோ x is equal to -7 அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். அது வந்து நம்ம இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். x is equal to ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு இருந்ததுன்னா அந்த லைன், அந்த ஈக்குவேஷனோட லைன் வந்து எதுக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலான லைன் தான் x is equal to எந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். x is equal to 1 அப்படின்னா இந்த இடத்துல வரும் நம்மளோட பேரலல் லைன். x is equal to 2 அப்படின்னா இப்படி இருக்கும், ஒய்யோட பேரலாக இருக்கும். எக்ஸோட வேல்யூ எல்லாமே 2, 2, 2ன்னு இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும். இது நெகட்டிவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதோட பேரலல் லைன் வந்து இங்கே இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மில் வந்து எக்ஸோட ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. இப்போ y ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஒய்யோட வேல்யூ தான் எல்லாமே 6ன்னு இருக்க போகுது இல்லையா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ எது வேணாலும் கொடுக்கலான்னு அர்த்தம். ஸோ 0 மிடில் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 1, 2, -1, -2ன்னு கொடுத்தோம்னா இப்போ நம்ம பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து -2, 6, -1, 6, 0, 6, 1, 6, 2, 6. இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா y ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு இருக்குன்னா இந்த லைன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா
எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக தான் இருக்கும். ஓகே, நம்ம இதை பிளாட் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து -2, 6. ஸோ 0ல் வந்து -2, 0லேருந்து எக்ஸ் ஆக்சிஸில் -2 போயிட்டு ஒய் ஆக்சிஸில் 6 வரைக்கும் போகணும் இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட -2, 6. அடுத்து -1, 6 அப்படின்னு சொல்லும்போது 0லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு -1, ஒய் ஆக்சிஸில் 6. ஸோ இங்கே இருக்குது -1, 6. அடுத்து 0, 6 அப்படின்னு சொல்லும்போது 0, 6. ஸோ 0, 6. அடுத்து 1, 6. ஸோ 1 எக்ஸ் ஆக்சிஸில் 1 வரைக்கும் போயிட்டு ஒய் ஆக்சிஸில் 6 வரைக்கும் போகிறோம். ஸோ 1, 6. அடுத்து 2, 6 அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ஆக்சிஸில் 2 வரைக்கும் போயிட்டு ஒய் ஆக்சிஸில் 6 வரைக்கும் போகிறோம். ஸோ தட் இஸ் 2, 6. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறது தான் நம்மளோட y = 6 அப்படிங்கிற லைன். ஸோ இதை ஜாயின் பண்ணும்போது அது வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலான ஒரு லைன் கிடைக்குது இல்லையா? இப்போ இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற லைன் தான் y = 6. இந்த லைன் வந்து y = எந்த ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருந்தாலும் அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலான லைன் தான். ஸோ x = கான்ஸ்டன்ட் வேல்யூனா y ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும், y = கான்ஸ்டன்ட் வேல்யூனா அது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். தட்ஸ் ஆல். இன்றைக்கி எக்ஸசைஸ் 3.9ல் சம் நம்பர் 9 பார்க்க போகிறோம். ட்ரா த கிராஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். y = -3x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸுக்கு வந்து எந்த வேல்யூனாலும் கொடுத்து ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம மிடில்லேருந்து எடுக்கும்போது 0, 1, 2, -1, -2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது when x is equal to -2, y is equal to -3x தானே, அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். -3x அப்படிங்கிற ஈக்குவேஷன் எழுதும்போது y is equal to -3 into xக்கு பதிலாக -2 போட்டோம்னா ஸோ -, +3 2s are 6. ஸோ +6ன்னு கிடைக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ -2ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 6. அடுத்து when x is equal to -1 கொடுக்க போகிறோம். y is equal to -3 into xக்கு பதிலாக -1. ஸோ -, +3 1s are 3. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 3ன்னு கிடைக்கிது. அடுத்து x is equal to 0 கொடுக்கும்போது y is equal to -3 into 0. ஸோ that is equal to 0. ஒய்யோட வேல்யூ 0. அடுத்து x is equal to 1 கொடுக்கும்போது y is equal to -3 into 1. ஸோ that is equal to மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் இருக்கும்போது மைனஸ் வந்துடும், ஒரு மைனஸ் இருக்கும்போது ஆன்சரில் மைனஸ் வரும். 3 1s are 3. ஸோ -3. when x is equal to 2, y is equal to -3 into xக்கு பதிலாக 2 போட்டோன்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸில் ஒரு மைனஸ் இருக்கும்போது ஆன்சரில் மைனஸ் வரும். 3 2s are 6. ஸோ -6. ஸோ இப்போ நம்ம பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து -2, 6, -2, 6, -1, 3, 0, 0, 1, -3, 2, -6. இப்போ நம்பர்ஸ் எல்லாமே வந்து 10க்குள்ளேயே தான் இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ரெண்டுலேயுமே வந்து 1 cm = 1 யூனிட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஸ்கேலில் எழுதியாச்சு. இன் எக்ஸ் ஆக்சஸ் 1 cm = 1 யூனிட், ஒய் ஆக்சஸ் 1 cm = 1 யூனிட். ஓகே, இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிடலாம். -2, 6. ஸோ 0லேருந்து -2 எக்ஸ் ஆக்சஸ்க்கு போகிறோம். 6 அப்படின்னு சொல்லும்போது ஒய் ஆக்சஸோட +6க்கு போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் -2, 6. அடுத்து -1, 3. ஸோ 0லேருந்து -1, 3 அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்குது. அடுத்தது 0, 0. அடுத்து 1, -3. ஸோ 0லேருந்து 1,
கமா -3 -3ன்னு சொல்லும்போது y ஆக்சஸோட -3 கீழே இருக்கு இல்லையா. அடுத்து 2 கமா -6 வந்தது இல்லையா, 0லேருந்து 2, 2லேருந்து கீழே அப்படியே -6. ஸோ இங்கே இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுற லைன் தான் y = -3x. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு ஆரோ மார்க் போட்டுடலாம். இந்த லைன் தான் y = -3x. That's all. இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.9ல சம் நம்பர் 9ல செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ட்ரா த கிராஃப் அப்படின்னு சொல்லி என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். y = x - 4 அப்படிங்கிற ஈக்குவேஷனோட கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லி டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். எக்ஸுக்கு வந்து நம்ம ஏதாவது கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸுக்கு வந்து நம்ம மிடில் வேல்யூலேருந்து 0, 1, 2, அப்புறம் பேக்கில் போகும்போது -1, -2ன்னு கொடுத்தோம்னா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ வென் x = -2, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு -2 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒய்யோட ஈக்குவேஷன் வந்து y = x - 4 இல்லையா. ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம -2 போட போகிறோம். ஸோ y = -2 -4 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது ரெண்டும் வந்து இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டும் சேம் சிம்பிள் இருக்குது. ஸோ ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போட போகிறோம். ஸோ சேம் சிம்பிள் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது 4 + 2 = 6. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து -6ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக -1 போட போகிறோம். ஸோ வென் x = -1 போடும்போது y = எக்ஸுக்கு பதிலாக -1, இந்த -4 அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து திரும்ப இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி சேம் சிம்பிள் இருக்குது. மைனஸ் ரெண்டுக்குமே மைனஸ் இருக்குது. ஸோ சேம் சிம்பிள் இருந்ததுன்னா ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போடணும். ஸோ சேம் சிம்பிள் எழுதிட்டு போட்டுட்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது 5. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து -5ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 0 போட போகிறோம். ஸோ when x = 0, y = எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டுட்டு இந்த -4 அப்படி எழுதிக்கிறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு எனி நம்பர் ப்ளஸ் ஆர் மைனஸ் சம் நம்பர்னால் அதே வேல்யூ தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ -4 தான். 0 - 4 is -4. 0லேருந்து எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் சரி சப்ராக்ட் பண்ணாலும் சரி சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ 0 - 4 is -4. ஸோ -4. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்கும்போது when x = 1, y = எக்ஸுக்கு பதிலாக 1, -4 அப்படியே போடுறோம். இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற -4 அப்படியே போட்டாச்சு. திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இது வந்து வேறு வேறு சிம்பிளில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். இதில் எது கிரேட்டர் நம்பர்னால் 1 4னா 4 தான் கிரேட்டர் நம்பர். அதோட சிம்பிள் மைனஸ் போட்டாச்சு. நம்பர் சப்ராக்ட் பண்ணணும். 4 - 1 is 3. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து -3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே நமக்கே தெரியுது இல்லையா, -6 - 5 - 4 - 3னா அப்போ இங்கே -2 தான் வரப்போகுது. அதையுமே இங்கே நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம். x = 2 கொடுக்கும்போது y = 2 மைனஸ் இந்த 4 போடுவோம் இல்லையா. இப்போது இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி இதில் வந்து எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் சிம்பிள்னு அர்த்தம், இதுக்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ வேறு வேறு சிம்பிள் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். இதில் எது கிரேட்டர் நம்பர்னா 2 ஆர் 4னா 4 தான் கிரேட்டர் நம்பர். அதோட சிம்பிள் மைனஸ் போட்டாச்சு. இப்போ நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 2. ஸோ -2. இப்போ நம்ம எந்த மாதிரி பிளாட் பண்ணோம்னா -2 - 6, -1 - 5, 0, -4, -2, -6, -1, -5, 0, -4, 1, -3, 2, -2 பிளாட் பண்ண போகிறோம். ஓகே, கிராஃபில் முதல்ல எக்ஸ் ஆக்சஸ் எக்ஸ் டேஷ் எல்லாம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து ப்ளஸ், இந்த பக்கம் எல்லாமே மைனஸ். ஸோ எக்ஸ் டேஷ், இங்கே வந்து கீழே வந்து ஒய் டேஷ், மேலே வந்து ஒய், பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து ஒய். இப்போ இதில் நம்பர்ஸ் வந்து எல்லாமே எப்படி இருக்குன்றதையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். எல்லாமே வந்து 10க்குள்ளே தான் இருக்கு இல்லையா. ஸோ வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ரெண்டுக்குமே வந்து 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட்ன்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸ்கேல் எழுதிடலாம். இப்போ எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் எல்லாமே வந்து ஒரு சென்டிமீட்டருக்கும் நம்ம ஒரு யூனிட் தான் போட்டிருக்கோம் இல்லையா. 1 2 3 4னு போட்டிருக்கோம். இங்கேயும் 1 2 3 4 போட்டிருக்கிறதுனால ஸ்கேல் வந்து இன் எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட், இன் ஒய் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் = 1 யூனிட் போட்டாச்சு. மேலே y போட்டுக்கணும்.
இந்த பக்கம் எக்ஸு, அதுக்கு ஆப்போசிட் சைடில் எக்ஸ் டேஷ், ஒய்யோட ஆப்போசிட் சைடில் ஒய் டேஷ். ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ண வேண்டியது வந்து -2, -6. ஸோ -2 அப்படின்னு சொல்லும்போது 0லேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் -2க்கு போடுறோம். அங்கேருந்து -6 அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவ் சைட் ஆஃப் த ஒய். ஸோ -6 அப்படியே -2லேயே அப்படியே அந்த லைன்லேயே கீழே -6 வரைக்கும் வந்தோன்னா இதுதான் -2, -6. அடுத்து நம்ம மார்க் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து -1, -5. ஸோ 0லேருந்து -1, ஒய் ஆக்சிஸில் -5 அப்படின்னு சொல்லும்போது கீழே அப்படியே அந்த -1 லைன்லேயே வந்தோன்னா இதுதான் இந்த பாயிண்ட் தான் -1, -5. அடுத்தது 0, -4. ஸோ 0லேயே அப்படியே கீழே வந்தோன்னா -4 இங்கே இருக்குது. ஸோ இதுதான் 0, -4. அடுத்தது 1, -3ன்னு வந்தது இல்லையா, 1 கீழே -3, ஒய் ஆக்சிஸில் -3ன்னு சொல்லும்போது கீழே வரும் இந்த பாயிண்ட் தான் 1, -3. அடுத்து 2, -2 வந்தது இல்லையா, ஸோ இதுதான் 2, -2. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுற லைன் தான் y is equal to x minus 4. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணுற ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்மளோட y is equal to x minus 4. That's all. இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.9ல் சம் நம்பர் 9ல் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ட்ரா த கிராஃப் அப்படின்னு சொல்லி என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா y is equal to 2x plus 5 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ xy அப்படின்னு சொல்லி டேப்லெட் காலம் போட்டுக்கலாம். எக்ஸுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து அதுக்கு y என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ எக்ஸுக்கு வந்து மிடில் வேல்யூலேருந்து 0, அப்புறம் 1, 2, இந்த பக்கம் வந்து -1, -2ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஒய்யோட வேல்யூ இதுக்கு ஈக்குவலாக என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ வென் x is equal to -2, ஃபஸ்ட்டு -2 இருக்கும்போது ஒய்யோட ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் 2x plus 5 இல்லையா. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம -2 போட போகிறோம். ஸோ இந்த 2 அப்படியே எழுதிக்கிறேன், இன்டூ -2 ப்ளஸ் 5 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் தான் சால்வ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் படி நம்பர்ஸில் ஒரு மைனஸ் இருந்தால் ஆன்சரில் மைனஸ் வரும். இப்போ நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4 ப்ளஸ் இந்த 5 அப்படி எழுதிக்கலாம். இப்போ இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டும் வேறு வேறு சிம்பிளில் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் பண்ணணும். இதில் எது கிரேட்டர் நம்பர்னா 4 ஆ 5 ஆனால் 5 தான் கிரேட்டர் நம்பர், அதோட சிம்பிள் ப்ளஸ். ஸோ போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 5 - 4 is 1. ஸோ +1 தான் இதோட ஆன்சர். அடுத்து -1, எக்ஸோட வேல்யூ வந்து -1 இருக்கும்போது y is equal to 2 into -1 ப்ளஸ் இந்த 5 அப்படியே எழுதிக்கிறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்பர்ஸில் மைனஸ் இருந்ததுன்னா ஒரு மைனஸ் இருந்ததுன்னா ஆன்சரில் மைனஸ் வரும். இப்போ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 1s are 2 ப்ளஸ் இந்த 5 அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டு வேறு வேறு சிம்பிளில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். இதில் எது கிரேட்டர் நம்பர்னா 2 ஆ 5 ஆனால் 5 தான் கிரேட்டர் நம்பர், அதோட சிம்பிள் ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 5 - 2 is 3. ஸோ இதோட ஆன்சர் வந்து +3. அடுத்து x is equal to 0வாக இருக்கும்போது y is equal to 2 into 0. இந்த 2 அப்படியே எழுதிக்கிறோம், எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம், ப்ளஸ் இந்த 5 அப்படியே எழுதிக்கிறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 0s are 0 ப்ளஸ் 5. ஸோ y is equal to 5 தான் இங்கே கிடச்சிருக்கு. இப்போ இதை பார்க்கும்போது கூட நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். 1 3 5 7 9ன்னு தான் வரும். ஆனாலும் இங்கே நம்ம சால்வ் பண்ணி தான் போடணும். ஸோ x is equal to 1 வரும்போது y is equal to 2 into 1 plus 5. That is equal to 2 1s are 2 plus 5. நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா. ஸோ அப்படியே ஆட் பண்ணும்போது 7. ஸோ இங்கே 7, x is equal to 2 போடும்போது y is equal to 2 into 2 plus 5 and that is equal to 2 2s are 4 plus 5, that is equal to 9. ஸோ இங்கே நமக்கு 9 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ப்ளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து -2, 1, -1, 3, 0, 5, 1, 7, 2, 9.
இப்போ இதுலேயும் நம்பர்ஸ் வந்து எல்லாமே 10க்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ரெண்டுக்குமே வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்னே கொடுத்துக்கலாம். ஸோ 0 இங்கே 1 2 3 அப்படியே கொடுத்துட்டு ஸ்கேலும் எழுதிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து -2, 1. ஸோ 0லேருந்து -2 போயிட்டு ஒய் ஆக்சஸில் 1 அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ் சைடில் போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட -2, 1. அடுத்து -1, 3 இல்லையா? ஸோ 0லேருந்து -1 போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே 3 வரைக்கும் போனோம்னா இதுதான் நம்மளோட -1, 3. அடுத்து 0, 5ன்னு இருந்தது இல்லையா? 0, 5 ப்ளஸ் சைடில் அப்படியே 0லேயே 5 வரைக்கும் போனோம்னா இதுதான் நம்மளோட 0, 5. அடுத்து 1, 7ன்னு வந்தது இல்லையா? ஸோ 1 0லேருந்து ஃபஸ்ட்டு 1 வரைக்கும் போய்க்கணும். எக்ஸ் ஆக்சஸ்லேயே போயிட்டு அதுக்கப்புறம் ஒய் ஆக்சஸில் அப்படியே 7 வரைக்கும் வந்தோன்னா இதுதான் நம்மளோட 1, 7. அடுத்தது 2, 9 இல்லையா? ஸோ 0லேருந்து 2 வரைக்கும் வந்துட்டு எக்ஸ் ஆக்சஸில் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட கை வந்து அப்படியே ஒய் ஆக்சஸ் சைட்லேயே 9 வரைக்கும் போகணும். அப்போ தான் நமக்கு 2, 9 கிடைக்கும். ஸோ 2, 9. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற லைன் தான் நம்மளுக்கு y is equal to 2x plus 5. ஸோ அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம்னா அந்த லைனோடதையும் ஈக்குவேஷனையும் அதில் எழுதிடலாம். y is equal to 2x plus 5. That's it. இன்றைக்கி எக்ஸசைஸ் 3.9ல் சம் நம்பர் 10 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 3 டேப்லர் காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் வேல்யூஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து 0 கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ அதுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது போல் கொஞ்சம் வேல்யூஸ் மிஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னென்ன நம்ம ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, y is equal to x plus 3 அப்படின்னு. இதில் நம்ம எக்ஸுக்கு பதிலாக 0 போட போகிறோம். ஸோ y is equal to 0 plus 3. ஸோ y is equal to 3. Any number plus 0 is the same number தானே. ஸோ y is equal to 3. ஓகே, அடுத்து வந்து ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ when y is equal to 0, y is equal to x plus 3ங்கிற ஈக்குவேஷனில் நம்ம ஒய்க்கு பதிலாக 0 போட்டோம்னா ஈக்குவல் டு எக்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம் ப்ளஸ் 3. இப்போ எக்ஸை தவிர மிச்சம் எல்லா டேர்ம்ஸையும் அந்த சைடு மூவ் பண்ணிட்டோம்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும் இல்லையா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இது அப்படியே நம்ம எந்த செப்பரேட்டும் பண்ணாமல் அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3ஐ ஈக்குவல் டு அந்த சைடு மூவ் பண்ணிட்டோம்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் தெரியாத வேல்யூ எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும். அதனால தான் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படியே எழுதிக்கிறேன். 0 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவல் தான், எப்படினாலும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ வந்து ப்ளஸ் 3ஐ ஈக்குவல் டுக்கு இந்த சைடு மூவ் பண்ணும்போது -3 மாறும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -3. ஸோ இங்கே ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ -3. அடுத்து எக்ஸோட வேல்யூ -2வாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன? ஸோ when x is equal to -2, y is equal to xக்கு பதிலாக -2 போட்டோம்னா இந்த ப்ளஸ் 3 அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். இதில் எது கிரேட்டர் நம்பர் 2ஆ 3ஆனா 3 தான் கிரேட்டர் நம்பர். அதோட சிம்பிள் ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 3 - 2 is 1. ஸோ y is equal to 1. இப்போ அடுத்து ஒய்யோட வேல்யூ -3ஆக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ when y is equal to -3, இப்போ இந்த yக்கு பதிலாக நம்ம -3 போட போகிறோம். எக்ஸை அப்படியே எழுதிக்கிறோம், ப்ளஸ் 3 அப்படியே எழுதிக்கிறேன். இப்போது நமக்கு தெரியாத வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேணும் இல்லையா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு -3ன்னு எழுதிக்கிறேன். இப்போ நான் இந்த ப்ளஸ் 3 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா எக்ஸ் இங்கே தான் இருக்குது, இந்த -3 இங்கே தான் இருக்குது. இந்த ப்ளஸ் 3 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது -3ஆக மாறுது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ ரெண்டும் சேம் சிம்பிளில் இருக்கும்போது ஆட் பண்ணி நம்ம சேம் சிம்பிள் போடணும். ஸோ சேம் சிம்பிளை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணும்போது 3 + 3 6ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -6. ஸோ இங்கே -6. அடுத்த சம் பார்க்கலாம். ஈக்குவேஷன் வந்து 2x + y - 6 = 0ன்னு கொடுத்துருக்காங்க.
எக்ஸ் ஒய்யோட வேல்யூஸில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். 2x + y - 6 = 0 கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் எழுதிட்டு இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 போடும்போது 2 × 0 + y அப்படியே எழுதிக்கிறேன், -6 அப்படியே எழுதிக்கிறோம், = 0. ஸோ இப்போ 2 zeros are 0 + y - 6 = 0. இப்போ எனி நம்பர் ப்ளஸ் 0 இஸ் த சேம் நம்பர்ன்றதுனால 0 விட்டுறலாம். ஸோ y - 6 = 0. இப்போ ஒய்யை தவிர மிச்சம் எல்லா டேர்ம்ஸையும் அந்த சைட் மூவ் பண்ணும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். y இஸ் ஈக்குவல் டு இந்த 0 இங்கே தான் இருக்குது, இந்த -6 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது +6ஆக மாறும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 6. இப்போ அடுத்து ஒய்யோட வேல்யூ 0வாக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 2x + y - 6 = 0. இதில் நம்ம yக்கு பதிலாக 0 போட போகிறோம். ஸோ 2x அங்கே எழுதிக்கலாம், +0 - 6 = 0. இப்போ 2x எனி நம்பர் +0 இஸ் த சேம் நம்பர்ன்றதுனால -6 0 விட்டுறலாம், = 0. இப்போது எக்ஸை தவிர மிச்சம் எல்லா டேர்ம்ஸையும் ஒன்றுனா அந்த சைட் மூவ் பண்ணும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த சைட் மூவ் பண்ணிடலாம். ஸோ 2x = -6 இந்த சைடு ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது +6ஆக மாறும். ஸோ 2x = 6. இப்போ இந்த 2 அந்த சைடு மூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ x = 6. இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன்லேருந்து நம்ம செப்பரேட் பண்ணி கொண்டு போகிறதுனால மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 3s are 6. 3/1 = 3. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்னு கிடச்சிருக்கு. 3. அடுத்து x = -1ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ வென் x = -1 போடும்போது ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக -1 போட போகிறோம். ஸோ 2 × இந்த இடத்துல -1 + y - 6 = 0. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். அப்போது மல்டிப்ளிகேஷனில் ஒரு மைனஸ் இருக்கும்போது ஆன்சரில் மைனஸ் வரும். அடுத்து நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது 2 1s are 2 + y - 6 = 0. இப்போது ஃபஸ்ட் இது ரெண்டையும் சால்வ் பண்ணிக்கலாம். y அங்கே தான் இருக்குது. இது ரெண்டும் வந்து இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டும் சேம் சிம்பிள் இருக்கும்போது ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போடணும். ஸோ ரெண்டும் சேம் சிம்பிள் மைனஸ் போட்டுடலாம். 6 + 2 is 8, that is = 0. இப்போது -8 அந்த சைட் மூவ் பண்ணும்போது -8 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைட் வரும்போது +8ஆக மாறும். 0 + 8 வந்து 8 தான் அப்படிங்கிறதுனால 0 விட்டுட்டு 8 மட்டும் இந்த சைட் மூவ் பண்ணி y = 8ன்னு நம்ம போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து ஒய்யோட வேல்யூ வந்து 8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து ஒய்யோட வேல்யூ -2ஆக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ வென் y = -2ன்னு போடும்போது 2x + y - 6 = 0. இப்போ yக்கு பதிலாக நம்ம -2 போட போகிறோம். 2x அப்படியே எழுதிட்டு yக்கு பதிலாக -2 போட்டோம்னா -6 = 0. ஸோ 2x அங்கேயே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சால்வ் பண்ணிக்கலாம். இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டு சேம் சிம்பிள் இருந்தால் ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போடணும். ஸோ சேம் சிம்பிள் போட்டுடலாம். 2 + 6 is 8 = 0. ஸோ ஃபஸ்ட்டு அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் அந்த சைட் மூவ் பண்ணிடலாம். 2x = -8 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைட் வரும்போது +8ஆக மாறும். இப்போது 2 அந்த சைட் மூவ் பண்ணோம் இல்லையா? ஸோ x = 8 இங்கே தான் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ by 2ன்னு மாறிடுச்சு. இப்போ 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 4s are 8, that is = 4/1 is 4. ஸோ x = 4ன்னு கிடச்சிருக்கு. x = 4. that's all. அடுத்த சம் பார்க்கலாம். y = 3x + 1ன்ற ஈக்குவேஷனுக்கு எக்ஸோட வேல்யூஸ் இந்த மாதிரி இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து when x = -1ஆக இருக்கும்போது ஒய்யோட ஈக்குவேஷன் வந்து 3x + 1 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸுக்கு பதிலாக -1 போட போகிறோம். ஸோ y = 3 × -1 ப்ளஸ் இந்த 1 அப்படி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இன்டீஜர் மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் படி நம்பர்ஸில் ஒரு மைனஸ் இருந்தால் ஆன்சரில் மைனஸ் வந்துடும். இப்போ நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 3 1s are 3 + 1 அப்படி எழுதிக்கிறோம். இப்போ இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டும் வேறு வேறு சிம்பிளில் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். ஸோ கிரேட்டர் நம்பர் வந்து 3, அதோட சிம்பிள் -4 போட்டாச்சு. இப்போ நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 2. ஸோ y = -2. அடுத்தது when x = 0 0வாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ y = 3. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 போட போகிறோம். 3 × 0
plus 1. So that is equal to 3 zeros are 0 plus 1. So y equal to 1 கிடைச்சிருக்கு. Value வந்து 1. இப்போ அடுத்து x is equal to 1 போட போகிறோம். நம்மளோட ஈக்குவேஷன் வந்து y is equal to 3x plus 1. So y is equal to 3 into xக்கு பதிலாக 1 போட்டோம்னா plus இந்த 1 போட்டாச்சு. இந்த மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். ஸோ 3 1s are 3 plus 1. So y is equal to 3 plus 1 is 4. So y ஓட வேல்யூ 4 கிடைச்சிருக்கு. அடுத்து when x is equal to 2, y is equal to நம்மளோட ஈக்குவேஷன் வந்து 3x plus 1. இதில் xக்கு பதிலாக நம்ம 2 போட போகிறோம். y is equal to 3 into 2 plus 1. இதுலேயும் ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் தான் சால்வ் பண்ணோம். ஸோ 3 2s are 6 plus இந்த 1. ஸோ y is equal to 7. ஸோ எப்படி வந்து இந்த டேப்லெட் காலம் ஃபில் பண்ணணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.